ஓகே. ஸோ டோக்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து லாகின் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு நார்மலா ஒரு ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு லிங்க்டினோ ஏதோ ஒரு இதுக்கு லாகின் டீடைல்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸை டோக்கனா ஜென்ரேட் பண்ணுவாங்க கிளைம்ஸ் மூலமா. ஸோ எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒரு என்கிரிப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்கிரிப்ட். ஸோ உங்களோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்றது. அது என்னன்னா பேக்கெண்ட்ல நம்மோட நீங்க பண்ற லாகின் டீடைல்ஸை வந்து கிளைம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுவாங்கன்னா அதோட அதோட டேட்டா எப்படி இருக்கும்னா இந்த இப்படிதான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த டோக்கன். இதை நான் அப்படி காப்பி பண்ணிக்கிடுறேன். ஸோ கான்ஸ்ட் கான்ஸ்ட் டோக்கன். ஓகே. ஸோ இதுதான் அந்த டோக்கன். இங்க இருந்து இப்போ பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஏபிசிடியே நம்மளுக்கு வந்து A to Z அதுக்குள்ளே மாத்தி போட்டு அதுக்கடுத்து சம் இன்டிஜரை ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி இருக்குதான் per டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டோக்கன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுக்கும் போது அந்த டீட்டெயில்ஸை ஒரு இந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணி இந்த என்கிரிப்ட்ல நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஏபிஐ ஃபெச் பண்ணும்போது பர்டிகுலரா இப்போ நான் அந்த டோக்கனை இப்போ நம்ம டோக்கன் வந்து இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதான் டோக்கன் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் டோக்கன் இருக்கும். பட் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் பாதி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டோக்கன் நம்மளோட டீட்டெயில்ஸை என்கிரிப்ட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது எப்போ கிடைக்குன்னா உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணுவீங்க. உங்களோட லாகின் டேட்டா பேஸ்ல இருக்கா அப்படின்னு கரெக்டான அத்தான்டிகேட்டரா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி இந்த டோக்கனை வந்து டிஃபால்ட்டா நம்ம ஃப்ரெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. எங்க ஃப்ரெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட் எனக்குன்னா அந்த ரெஸ்பான்ஸ்ல கிடைச்சிரும். அந்த ரெஸ்பான்ஸ்ல கிடைக்கிற டோக்கனை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பாத்தீங்கன்னா இப்பொழுதைக்கு எதுவுமே இல்லை. பட் ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ்ல அந்த டோக்கனை ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். இப்போ இங்க வர ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். எதுக்காக இந்த டோக்கனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த டோக்கன் இருந்தாதான் அடுத்தடுத்த ஏபிஐ எல்லாம் நம்மளால ஃபெச் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் கனெக்ட் இப்போ லாகின்ல என்னோட யூசர் நேமும் நான் பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி நான் சென்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு கரெக்டான யூசர் சொல்லி எனக்கு ஒரு டோக்கனை ரெஸ்பான்ஸாக வந்துட்டாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் கூட சக்ஸஸ் கரெக்டான அத்தான்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் வந்துட்டாங்க. அந்த டோக்கனை வச்சு தான் இப்போ இப்போ ரியல் டைம்ல நீங்க எங்க போனாலும் ஸோ நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு ஐடி கார்டை ஏதோ கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நீங்க எல்லா இடத்துலயும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டோக்கனை லாகின் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுத்துருவாங்க ரெஸ்பான்ஸா. அந்த டோக்கனை நம்ம ப்ரௌசர்ல வச்சு என்னென்ன ஏபிஐ எல்லாம் ஃபெச் பண்ண போறோமோ அந்த ஏபிஐக்கெல்லாம் டோக்கனையும் சேர்த்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்ப அனுப்பும்போது தான் அந்த ஏபிஐக்கு தெரியும். ஸோ இது கரெக்டான அத்தான்டிகேட்டரா இல்லையா அப்படிங்கிறத அதுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி அனுப்புவாங்கன்னா இந்த அத்தாரைசேஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஹெட்டர்ஸ்ல கண்டென்ட் டைப் இது வந்து டேட்டாவை எந்த ஃபார்மேட்ல அனுப்புறதுக்காண்டி. ஸோ அதே மாதிரி அத்தாரைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அத்தாரைசேஷன்ஸ்ல இந்த அத்தாரைசேஷன்ஸ்ல தான் அந்த டோக்கன் அனுப்புவாங்க. ஸோ இது என்ன பியரர் டோக்கன் அப்படிங்கிறத. ஸோ இதை நான் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஸோ உள்ளத்துக்கு நான் போட்டுடுறேன். ஸோ நான் அந்த டோக்கனை மட்டும் நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். டோக்கனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல அந்த டோக்கனை சென்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல டோக்கனை வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மேல ஏன்னா டோக்கன் இது கூட டோக்கன் அனுப்பியிருக்கோம். நம்ம டோக்கனை வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்திருப்போம். ஸோ லாகின் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணி வச்சிருப்போம். அதை லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து டோக்கனா நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த டோக்கனை இதுல சென்ட் பண்ணணும். இதுல சென்ட் பண்ணாதான் இந்த ஹெட்டரை நான் ஹெட்டருக்கு அனுப்பி இந்த வெச்ச ஹெட்டர்ஸ்க்கு அனுப்பி நான் ரெஸ்பான்ஸா ஐ மீன் இந்த ஏபிஐ என்னால ஃபெச் பண்ண முடியும். இல்லாட்டி எனக்கு எரர் வரும். என்ன எரர்னா 401 அப்படின்னு சொல்லி
அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அன்ஆத்தரைஸ்ட்னா டோக்கன் இல்லாம அனுப்புறோம்னா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். இல்ல வேலிடான டோக்கன் இல்லைனாலும் ரெஸ்பான்ஸ் வரும். நீங்க சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து வேற ஏதோ ஒரு ஏபிசிடியை கொடுத்து அனுப்பியிருந்தாலும் நம்மளுக்கு அதே ப்ராப்ளம் தான், அன்ஆத்தரைஸ்ட் தான் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த பியரர்ல இந்த டோக்கனை நான் சென்ட் பண்ணணும். அப்போ எப்படி சென்ட் பண்ணலாம், எந்த ஃபார்மெட்ல? ஸோ டோக்கனுங்கிறது வந்து இது லோக்கல்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டோக்கனை இங்க கொடுத்தாதான் இந்த ஹெட்டர்ஸை இங்க அனுப்ப முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு வேரியபிளை கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு வேரியபிளை கொடுக்கணும்னா அது வேரியபிள்னு கண்டுபிடிக்கணும்னா ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அது என்ன சிம்பிள்? இல்ல இல்ல இல்ல, அது வந்து ரிட்டனுக்கு கீழே, இது வந்து ரிட்டனுக்கு மேல ஸ்ட்ரிங்குக்குள்ள ஆட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அதை மறந்துடாதீங்க. பேக் டிக் சிம்பிள். ஸோ பேக் டிக் சிம்பிள். ஸோ அதுல டாலர் சிம்பிள் போட்டு இப்போ கேர்லி பேசஸ் நான் கொடுத்தேன்னா ஸோ அதுக்குள்ள டோக்கன். ஸோ சென்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல உள்ள டோக்கன் இங்கே சென்ட் ஆயிரும். அப்போ எனக்கு அத்தாரைசேஷன்ஸ் அப்படி சொல்லி பியரர் டோக்கன் அப்படி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஒரு கீ வச்சிருக்கேன். ரெண்டாவது கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் பை ஜேசன் அப்படின்னா என்ன ஃபார்மெட்டை சென்ட் ஆகுது அப்படி சொல்லி ரெண்டாவது ஒரு கீ வச்சிருக்கேன். ஸோ இதை நான் ஹெட்டர்ஸ்க்கு அனுப்பிட்டேன். ஸோ இப்படிதான் நம்ம டோக்கனை அனுப்புவோம் பேக்எண்டுக்கு. ஸோ இது ஒண்ணுமே இல்லை, பர்டிகுலரா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ரியல் டைமா. ஸோ போகும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு கான்செப்ட்ல நீங்க புக் பண்றீங்கன்னா அது இப்போ நீங்க உங்களுக்கு இன்னும் ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கார்டை வச்சுதான் நீங்க நிறைய இடத்துல மேட்ச் பண்ணி உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க லாகின் பண்ணும்போது டோக்கன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸா கொடுத்துருவாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் அந்த டோக்கனை நம்ம வச்சுக்கிட்டு ஸோ உள்ள என்னென்ன ஏபிஐ எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த ஏபிஐ கூட அந்த டோக்கனை நம்மளுக்கு வேலிடேட் பண்றதுக்கு சென்ட் பண்ணணும். இந்த ஹெட்டர்ஸ்ல சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஏபிஐ கூடயும் அந்த டோக்கனை அவங்க பேக்எண்ட்ல ரிசீவ் பண்ணி ஒவ்வொரு டோக்கனையும் இது வேலிடான டோக்கனா இல்ல டோக்கன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அந்த அந்த ஏபிஐக்குள்ள ரெஸ்பான்ஸை உங்களுக்கு தருவாங்க. ஸோ அப்போ டோக்கனுங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டோக்கனுங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்மளோட டீடைல்ஸை கிளைமா ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. கிளைமா ஜென்ரேட் கிளைம்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு பேக்ல ஒரு கான்செப்ட். அதை வந்து ஒரு கிளைம்ஸை ஜென்ரேட் பண்ணி ஒரு என்கிரிப்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது அந்த டோக்கன். ஓகே. ஸோ புரியுதா? இதான் நான் இப்போ ஒரு லாகினுக்கு ஒரு ஏபி எழுத போறேன். கான்ஸ்ட் லா லாகினுக்கு அவங்க ஒரு ஏபி தந்திருப்பாங்க பேக்கெண்ட்ல. ஸோ என்னன்னா இது லாகின்ல வர ஏபிஎஃப் எல்லாமே இங்க இருக்கும். அப்போ நான் யூசர் நேம் இங்க இருக்கா, யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டையும் நான் வந்து இங்க அனுப்புவேன். ஸோ அப்போ லாகின் பண்ணும்போது நீங்க பர்டிகுலரா ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்ல ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று சம்திங் நீங்க லாகின் பண்ணும்போது உங்களோட டீடைல்ஸ் அனுப்புவீங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அதே தான் நான் அனுப்புவேன். அனுப்பும் போது இது கரெக்டான யூசர், நீங்க தப்பான யூசர் நேம் போட்டீங்கன்னா எரர் வரும். ஸோ அது பேக்ல இருந்து வர எரர். ஸோ அதே மாதிரி நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா இந்த டோக்கன் வரும். டோக்கன் வந்து அதை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க எங்க உங்களோட டேஷ்போர்ட் உங்களோட ஹோம் பேஜ்க்கு. ஸோ அப்போ ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த டோக்கனை வாங்கி லோக்கல் சர்வீஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டோக்கன் வந்து ரெஸ்பான்ஸா கிடைச்சிரும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டால உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன டேட்டா அனுப்புறோமோ வித் ஒரு ஐடி கீயை வச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டோக்கனுங்கிறது இந்த மாதிரி கிடைக்கும். அதை நம்ம லோக்கல் சர்வீஸ் செட் பண்ணுவோம். எங்க செட் பண்ணுவோம்? கான்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் டோக்கன் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்குன்னா இப்போ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம், லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணி டோக்கன் அப்படிங்கிற செட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டுக்குள்ள டேட்டாங்கிறது டேட்டா வந்துச்சு, அதே மாதிரி ரிசல்ட் டாட் டோக்கன் அப்படிங்கிற ஒரு கீழே வரும். மேபி வேற கீழே கூட வரலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காண்டி நான் சொல்றேன். ஸோ ரிசல்ட் டாட் டோக்கன் அப்படிங்கிற ஒரு கீழே வந்துச்சுன்னா இப்படிதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். இப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு லோக்கல் சர்வர் செட் ஆயிரும். பாருங்க இப்போ நான் இத இப்போ ஹேண்டில் சப்மிட் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ்ல இந்த டோக்கனை நான் செட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். ஸோ அதுக்கு ரன் பண்ணிக்கிடுது.
ஸோ ரன் ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் இது வந்து நம்ம லாகினோட டீடைல்ஸ் எல்லாமே ஓகே ஆகி இந்த டோக்கன் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இந்த டோக்கனை நான் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ டோக்கன்கிற ஒரு நேம்லேயே அந்த டோக்கனையும் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்படி செட் பண்ணி வைக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த டேட்டா லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும். அப்படி நீங்க ஒவ்வொரு ஏபிஐ ஃபெச் பண்ணும்போது எப்படி ஃபெச் பண்ணி எடுப்பீங்கன்னா மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் கான்ஸ் கெட் டோக்கன் அப்படி சொல்லி இது வந்து வேற ஏபிஐ உள்ள போன பிறகு உங்களோட போஸ்ட் அதுக்கடுத்து உங்களோட மெசேஜ் இது எல்லாமே இன்னொரு ஏபிஐல தான் கெட் ஆகி பேக்ல தான் வரும் டேட்டா பேஸ் வந்து. ஸோ அதெல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு முதல் டோக்கன் எடுத்து அந்த ஏபிஐ நம்ம ட்ரிகர் பண்ணணும். அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஸோ டோக்கன் அப்படி சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல அந்த டோக்கன் வந்துடும். இந்த டோக்கன் எடுத்து நான் இங்க அனுப்பிடுறேன். ஸோ இதான் கான்செப்ட். அப்போ ஒவ்வொரு ஏபிஐ ஃபெச் பண்ணும்போது நான் இப்படி தான் ஃபெச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஏபிஐ ஃபெச் பண்ணும்போது இந்த கெட் டோக்கன் அப்படி சொல்லி நாங்கள் ஃபெச் ஒரு கெட் டெஸ்ட்ல கொடுத்து நம்ம ஃபெச் பண்ணிக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ அப்ளிகேஷன் அந்த இதில் தான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் நான் இது வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் ஸோ சர்வீஸ் டோக்கன் இந்த மாதிரி சர்வீஸ் டோக்கனா இது வந்து இன்னொரு இன்னொரு வெப்சைட்குள்ளது ஐ மீன் இன்னொரு ப்ராஜெக்ட்குள்ளது நான் அதில் வந்து சர்வீஸ் டோக்கன் அப்படிங்கிற நேம்ல வந்து செட் பண்ணி வச்சிருப்பேன். இங்கே டோக்கனுங்கிறத நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணும் போதுன்னா ஹேண்டில் சப்மிட் ஹேண்டில் சப்மிட்ங்கிறது பட்டன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது டோக்கன் அப்படிங்கிறத நான் செட் பண்றேன். லோக்கல் சர்வீஸ் செட் ஐட்டம் டோக்கன் அப்படிங்கிற செட் பண்ணிருக்கேன். அப்போ நம்ம செட் பண்ண டோக்கன் இப்படி இருக்கும். இது எங்கன்னா லாகின் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் அந்த டோக்கனை இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி கெட் பண்ணுவோம்? அடுத்த லைன்லேயே கெட் இருக்கோம். இது வந்து ஒரே இதெல்லாம் நான் செட் பண்ணி கெட் பண்ணியிருக்கேன். பட் அப்படி இருக்காது. லாகின்ல செட் பண்ணிடுவோம். மற்ற உள்ள போன பிறகு டேஷ்போர்டு உள்ள போன பிறகு ஒவ்வொரு ஏபிஐக்கும் நம்ம கெட் பண்ணி டோக்கனை இந்த மாதிரி பியரர்ல அனுப்பி ஹெட்டர்ஸ்ல அனுப்பி பியரர் மூலமா அதுக்கடுத்து உங்களை ஏபிஐ நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். இப்போ நான் கெட் டோக்கனை கொடுத்தேன்னா ஸோ நான் கிளிக் பண்ணும்போது அது ஏற்கனவே செட் ஆயிட்டு செட் பண்ண பிறகு அந்த டோக்கனையே நான் அடுத்த லைன்ல எடுத்திருக்கேன். பட் அடுத்த லைன்ல எடுக்க மாட்டாங்க. இது லாகினோட பேஜ் எடுங்க. அது உள்ள போன பிறகு வேற ஒரு ஏபிஐ ட்ரிகர் பண்ற மாதிரி உள்ள வரும். ஸோ இப்படிதான் டோக்கனை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு ஏபிஐ ட்ரிகர் பண்ணும்போது இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஏன்னா இந்த இந்த டோக்கன்ல தான் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிருக்கு. இந்த டீடைல்ஸ் நம்மளோட யூசர் நேமோட பாஸ்வேர்டு எல்லாமே இதெல்லாம் ஹைட் ஆயிருக்கும். நம்மளுக்கு தேவையான எல்லா அவுட்புட்டும் நம்மளுக்கு நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல தான் என்கிரிப்ட் பண்ணி ஒரு டோக்கன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதுக்குள்ளதான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம கெட்டர்ஸ் அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெண்ட்ல இந்த டோக்கனை கெட் பண்ணி இது கரெக்டான டோக்கன் தானா, ஸோ இப்போ வந்திருக்க யூசருக்கும் இதுவும் கரெக்டானதானா இல்ல வேலிடா இல்ல ஒரு ஒரு டோக்கன் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேஸை தாண்டும் போது அது எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அது எக்ஸ்பைரி ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஏபிஐக்குள்ள ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு அனுப்புவாங்க. இந்த ஏபிஐ ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகே. இந்த ஏபிஐ ஒர்க் பண்ண வைப்பாங்க. இல்லாட்டி நம்ம டோக்கன் எதுவுமே அனுப்பலன்னா அன்ஆத்தரைஸ்ட் அப்போ நீங்க கரெக்டான யூசர் கிடையாது. ஸோ டோக்கன் எதுவுமே இல்லை அப்படி சொல்லி ரெஸ்பான்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டா வரும். ஸோ நீங்க வந்து கரெக்டான யூசர் இல்லை. ஸோ ஏபிஐ ட்ரிகர் பண்ண முடியாது. ஐ மீன் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லி எரர் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் டோக்கன் கான்செப்ட். கம்பெனிக்குள்ள இதான் ஒரு ஒரு இதான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஏபிஐனாலும் டோக்கன் இல்லாம நம்மளால பண்ண முடியாது. ஓகே. இது இது எல்லாமே டிஃபால்ட் வேர்டு. இதை வந்து நீங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அனுப்பணும் அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே டிஃபால்ட் வேர்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல மட்டும் டாலர் கெட் டோக்கன் கொடுத்துருக்கேன்னா டோக்கனுங்கிறது பெருசா வரும். நீங்க பாத்தீங்கன்னா இதான் டோக்கன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஸோ டோக்கனுங்கிறது ரொம்ப பெருசா வரும். ஸோ இந்த டோக்கன் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல வச்சிருப்போம். அப்போ அந்த லோக்கல்ல இருந்து கெட் பண்ணும்போது டைரக்டா ஒரு ஒரு வேரியபிள் வாங்கி தான் கெட் பண்ண முடியும். அப்போ அந்த வேரியபிள் நான் வாங்கிட்டேன். அந்த வேரியபிளை இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ள தான் அனுப்பணும். அதை எப்படி அனுப்பணும்? ஸ்ட்ரிங்குக்குள்ள நான் நார்மலா கெட் டோக்கன் அப்படி நான் போட்டேன்னா இது அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி கெட் டோக்கனாவே எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிளே அப்படி நேமா எடுத்துக்கிட்டு போட்டு போயிடும். ஸோ அதனாலதான் நான் ஒரு டாலர் பேட்டிக் சிம்பிள் போட்டு டாலர் கூட கேல்குலேஷன்ஸ் போடும் போது அப்போ அந்த புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட ரெஸ்பான்ஸை தரும். ஓகே.
ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல?